ஹாய் குழந்தை, வணக்கம். சுப்ரிதாத்தாவின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு 3 சமாச்சாரம், முக்கியமான சமாச்சாரம் சொல்ல போகிறேன். கேட்டுக்கலாமா? முதல்ல சொல்லக்கூடியது, குழந்தைகளே, நீங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தீங்களா? வீட்டில் சாப்பாடெலாம் கொடுத்தாங்களா? உங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கிறதா? சாப்பாடு கிடைக்கிறதா? ஸ்கூலுக்கு பஸ்ஸில் வரீங்களா? ஸ்கூல் பஸ்ஸா அல்லது எந்த பஸ்ஸுன்னு தெரியாது, உங்கள் அப்பா கொண்டு விட்றாங்களா? வந்துடுறீங்களா? ரைட். விளையாட போகிறீங்களா? எல்லாம் நடக்கிறதா? நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு பெற்றவர்களும் பிள்ளைகளும் அவரவர்கள் வேலையை சரியாக செய்கின்றார்கள் என்றால் அந்த நாட்டின் தலைமை சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம். இதே மாதிரி பாகிஸ்தானில் நீங்கள் இருக்க முடியுமா? இதே மாதிரி பங்களாதேஷ் இருக்க முடியுமா? இப்போ ஸ்ரீலங்காவில் நிலைமை சரியாக இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. இப்போ இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற காசாங்கிறாங்களே, பாலஸ்தீனா, அங்கே இருக்க முடியுமா? கிடையாது. பல நாடுகளில் பல தொந்தரவுகள். நல்ல நாடு, அமைதியான நாடு, எப்பொழுதுமே தர்மத்தை போற்றுகின்ற, சத்தியத்தை நேசிக்கின்ற, உண்மையை சொல்லுகின்ற நாடு நமது பாரத தேசம். அதனால தான் குழந்தைகளே, அந்த காலத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம வீட்டில் சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஹரிச்சந்திரன் புராணம் தெரியுமா உனக்கு? பொய்யே சொல்ல மாட்டான், தனது நாட்டையே பொய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக விட்டுட்டு வந்தவன். அப்படின்னாக்க தர்மத்தை எந்த அளவுக்கு நமது நாடு போற்றி வளர்த்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பா சொல்ல கேட்கணுண்டா குழந்தைகளா. அப்பா சொல்ல கேட்டுதான் 14 ஆண்டுகள் அம்மா சொன்னாங்க. அம்மாவுடைய சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அப்பா கட்டளை கொடுத்தாரு. அதுக்காக 14 வருடம் காட்ட இந்த ராமர் நம்ம நாட்டில் பிறந்தவர் தான். புரிஞ்சதா குழந்தைகளே? எதற்காக இதெல்லாம் சொல்கிறதுனாக்க, தர்மத்தையும் நியாயத்தையும் நீதியையும் கடைபிடித்த இந்த நாடு இன்றைக்கு வரை ஒழுங்காக போய்கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் நடத்துகின்ற வழிமுறைகள் தான். புரிஞ்சதா? அதே மாதிரி நம்மை தலைமை நடத்துகின்ற பண்பு இருக்கு இல்லையா? யாருக்கு? மேலே இருக்க அதிகாரிகள், தலைமை பிரதம மந்திரி வச்சுங்களேன், ஆளுகின்றவர்கள் இருக்கிறாங்க. நல்ல ஆளுமை இருக்கின்றவர்கள் காரணத்தால் தான் நம்ம நல்லபடியாக இருந்துட்டு இருக்கோம். ரைட். இப்போ என்னதான் இருந்தாலும் சில அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி காஷ்மீரில் பஹங்காமா அது சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு, அது ஒரு டூரிஸ்ட் ரிசார்ட்டு, ஃபஸ்ட் கிளாஸ் பிளேஸு, மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறாங்க. அங்கே 28 அப்பாவி அது ஆண்களை குறிவைத்து கொன்ற அந்த தீவிரவாத செயல்களை சுப்ரிதாத்தா வன்மையாக கண்டிக்கிறேன். கையில் கிடச்சான்னா கையில் திரிவிடுவேன். ஒரு தீவிரவாதி கிடச்சான்னா ஒரே குத்துடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு வெறி இருக்கிறது. ஏனென்றால் நான் நாட்டுப்பற்று மிக்கவன். குழந்தைகளே, நீங்களும் நாட்டுப்பற்றுடன் இருங்கள், நாட்டை நேசியுங்கள். அப்போதுதான் நாம் நல்லபடியாக வாழ முடியும். வேறு எவனாவது ஏதாவது சொன்னாலும் கேட்காதீங்க. அவனா குழைக்க தெரிந்தவர்கள், கோடியாக கொள்ளையடித்தவர்கள். நாம் அப்படி கிடையாது. நாம் நமது நாட்டை நேசிக்க வேண்டும், நம்மை நாம் நல்லபடியாக வளர்த்து கொள்ள வேண்டும், உண்மையையும் நேர்மையையும் தர்மத்தையும் கடைபிடித்து வளர வேண்டும். புரிஞ்சா உங்களுக்கு? அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இப்போ இந்த அப்பாவி பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌனம் அஞ்சலி செலுத்தலாமா? கண்ணை முடிக்கலாம், தியானம் பண்ணலாமா? ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு பிரார்த்தித்து கொண்டாச்சு. இப்போ முக்கியமான விஷயம் ஒன்றாயிடுத்து. 2வது ஒரு சின்ன கதை. குழந்தைகளே, நல்லா கேட்டுங்க. பொறுமை என்பது பொக்கிஷம். ஒருத்தன் பொறுமையாக இருந்தான்னா அவனுக்கு நிச்சயமாக கிடைக்காதது கிடைக்கும், அவன் நினைச்சதும் கிடைக்கும், தேவேந்திர பதவியும் கிடைக்கும், குபேர பட்டணத்தில் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதே என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் அவன் அவசர கொடுக்கையாக இருந்தானால், ஆத்திரக்காரனாக இருந்தானால் கிடைக்க வேண்டியது கிடைக்காது. இதுதான் கதை. இந்த கதையில் நீதி என்னன்னாக்க, கடைசியில் சொல்கிறேன். ஒருத்தர் இருந்தான், அவன் ஒரு இன்னசென்ட்டு. உங்களுக்கு இன்னசென்ட்னா உங்களுக்கு தெரியும் குழந்தைலே, அதனால் என்னோட இங்கிலீஷில் தெரிஞ்சவங்க நீங்கள். கொஞ்சம் அப்பாவி, வெகுளி, எதையுமே அப்படியே நம்பக்கூடியவன். ஒரு வெள்ளையாக ஒரு பொருளை காமிச்சு தண்ணியை காமிச்சாங்க, இதான் பால்னாங்க, ஓ இதான் பாலா அப்படின்னு நினைப்பான். அந்த மாதிரி நல்ல பையன். சரி, அப்போ அவன் ஒரு +2 தான் பாஸ் பண்ணியிருக்கான். படிப்பு வரல. அப்பா அம்மா ரொம்ப ஏழ்மைப்பட்டவர்கள். அப்பா கூலி தொழிலாளி, அம்மா சமையலோட செய்கிறவங்க. இவனை கேட்குறாங்க, ஏடா தம்பி வேலைக்கு கூப்பிடாத தம்பி, போய் வேலைக்கு போடுறா தம்பி, போய் வேலைக்கு போடுறா தம்பி சொல்லியிருக்காங்க.
இவனோட படித்தவங்கெல்லாம் எல்லாம் நல்ல வேலையில் இருக்காங்க, அவனுக்கு தெரியுறது. அப்போ இவனோட படித்த ஒருத்தன் என்ன பண்ணுறான், நான் வந்து அந்த நம்ம ஊர்லேயே பெரிய இனிப்பு கடை இருக்கே, இனிப்பு கடைனா ஸ்வீட் ஸ்டால். நீங்கள் ஸ்வீட் ஸ்டால்லாம் சாதாரண நினைக்காதீங்க, 50-60 பிரான்ச்சஸ் வச்சுருக்கான் பல ஊர்களில். ஒரு நாளைக்கு சேல்ஸு 10 லட்ச ரூபா. நம்புவீங்களா நீங்கள்? ஏன்னா 1 கிலோ 800 ரூபா. அப்போ ஒரு கடைக்கே 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கிடைக்கும் அவனுக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். அப்படிங்கிறத ஒரு 10 பேரை வச்சு அக்கௌண்ட்ஸை வேலை பார்த்துட்டு இருக்கான். 10 கம்ப்யூட்டர் இருக்குது, சுற்றி ஒவ்வொரு கடையிலையும் கம்ப்யூட்டர்ஸ் உண்டு, ஒவ்வொரு கடைக்கும் 5-6 வேலை பார்க்குறாங்க. இவன் எப்படியாவது அந்த கடையில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் என்ன சொல்கிறான், இவனுக்கு கணக்கெல்லாம் கொஞ்சம் எழுத தெரியும், அவனுக்கு படிச்சிருக்கான். அப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவன் நல்லா பிகாம் படித்த பையன், இவன் தான் +2, அவன் பிகாம் படித்தான். 2 பேரும் ஒரே கிளாஸ் போயிட்டான். ஆனால் இவன் பாயில் விட்டான் படிப்பேன், அவன் பிகாம். அவனுக்கு வேலைக்கு வர சொல்லி இன்டர்வியூலாம் வந்து கூப்பிட்ருக்காப்புல. கூப்பிட்டாக்க அன்றைக்கி என்னாச்சு, ஹெச்ஆர் மேனேஜர் வரல. தம்பி நாளைக்கு வா தம்பி, ஹெச்ஆர் இல்லை அப்படின்னப்புறம் போயிட்டான். அதே மாதிரி இவன் போய் நிற்கிறான். என்ன பார்க்கணும் அப்படிங்கிற, வேலை ஒன்று. வேலையா என்ன படிச்சிருக்க அப்படிங்கிற, சிவி கொண்டா அப்படிங்கிற. சிவி எதோ சிவி இளநிய சீவனுமா நொங்க சீவனுமானு இவன் புரிஞ்சுக்கல அவனுக்கு. சிவிங்கிறது என்ன தெரியல, அப்ளிகேஷனுங்கிறது தெரியல அவனுக்கு. சரி, உனக்கு தெரியலையா, பார்த்தா பாவமாக இருக்கே, அப்பாவியாக இருக்கேடா. சரி நீ என்ன பண்ணு, உங்கள் முதலாளி வீடு இருக்குது, வீட்டுக்கு போய் பாரு, அங்கே வீட்டில் வேலை கொடுத்தாக்க செய்கிறியா? செய்கிறேங்க அப்படிங்கிறோம். சரின்னு சொல்லிட்டு முதலாளி வீட்டுக்கு போகிறோம். முதலாளி வீட்டு போனாக்க கேட்டில் வாட்ச்மேன் இருப்போம் இல்லையா, வாட்ச்மேன் போலோ கேட்ச் ஆகி, அங்கே ஹிந்திக்காரன் தான் இருப்பான், கேட்ச் ஆகி இருப்பான். காணா இதை காணா நீங்கள் வேலையா காம் ஜாகி, ஓகே வேலை வேணுமா கேட்குறான். ஆமாம் அப்படின்னா. அப்போ அவனுக்கு இறக்கப்படுறான். பார்த்தா பாவமாக இருக்குது. சரி அப்படிங்கிட்ட உள்ளே போ, அந்த சேரில் உட்காரு, முதலாளி வருவார், அதில் குண்டாக இருப்பார், அதில் செக்கச்சி வேறு இருப்பார், அவர்கிட்ட போய் கேள்றா, கிடைக்கவா பாடுறா போடா அப்படின்னு அவனை இறக்கப்பட அனுப்பிச்சி விட்றான். போயிடுறாப்புல. போடாங்க. அவர் கேட்குறார், என்னப்பா என்ன வேணும்? வேலை ஒன்றுங்க ஐயா. வேலை ஒன்றுமா? என்ன படிச்சிருக்க? +2 பாஸ் பண்ணிருக்கேங்க. +2 தான் படிச்சிருக்கேன். நம்மள்கிட்ட வேலை பார்க்கணும்னா எம்காம் படித்தவரெலாம் இருக்கான்ப்பா. படிப்பு ஏறலைங்க. படிப்பு வேலை என்ன வேலை செய்வே நீ? உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும்? எதை கொடுத்தாலும் செய்கிறேங்க, வீட்டில் கூட செய்கிறேங்க. ஆஹா சரி, நீ என்ன பண்ணு, நீ என்ன கிழமை? திங்கக்கிழமைங்க ஐயா. அடுத்த வாரம் திங்கக்கிழமை வரையா? வரேங்க ஐயா. போயிட்டான். இவன் போயிட்டான். யார்? +2 இந்த பிகாம். ஹெச்ஆர் சொன்னார்ல அடுத்த வாரம், நான் அடுத்த வாரம் போகிறான். அடுத்த வாரம் போட்டு இவன் உள்ளே போகிறான். ஹெச்ஆர் வெளில போகிறார். இப்போ தான், தம்பி நான் அர்ஜென்ட்டாக கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன், அடுத்த வாரம் வா அப்படின்ட்டார். பார்த்தான். அவனுக்கு அப்பயே கோவம், இப்படி கண்ணில் கோவம் வருது. பிகாம் படிச்சிருக்கான், அது அலைய விடுறானு கோவம் வந்தது. போயிட்டான். அதுக்கு அடுத்தபடியாக திங்கக்கிழமை அன்றைக்கி இந்த பையன் யார் +2 போகிறான். போனால் முதலாளி பார்த்துட்டு, நீ போனால் வந்தே இல்லை? ஆமாங்க. சரி அடுத்த வாரம் வா, வேலை இருக்கு எனக்கு, அடுத்த வாரம் வா, அடுத்த திங்கக்கிழமை வா. சரிங்க ஐயா. போயிட்டான். அடுத்த திங்கக்கிழமை போயிட்டான். அதே மாதிரி ஆஃபீஸுக்கு இந்த பிகாம் படித்த பையன் ஹெச்ஆர் அங்கே போகிறான் பார்க்குறதுக்கு. ஹெச்ஆர் பார்த்துட்டு, பா டயர்டாக இருக்குப்பா, இப்போ தான் 10 பேருக்கு இன்டர்வியூ பண்ணேன், நீ அடுத்த வாரம் வா அப்படின்னா போயிட்டான். போய் என்ன பண்ணுறான், இவனும் பார்த்துக்கிறான், அவனோட இடத்துல பார்த்துக்கிறான். பார்த்துட்டு ஏடாச்சு வேலை கிடச்சா உனக்கு, இவன் கேட்குறான் +2 கேட்குறான். அது கம்பெனி, அது அவன் ஹெச்ஆர் ஆடாவான், வீணா போட போயிடாவான். இந்த வாரம் விளையாடுறானாவான், நான் படிச்சோட்டா, எனக்கு வேலை கிடைக்குண்டா, இவன் கிடைக்கடா போடா, இனிமேல் அவன்கிட்ட போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவன் போவே இல்லை. யார்? பிகாம் படித்தவன். கோவம் வந்துடுறது, ஆத்திரம் வந்துடுறது. இவன் என்ன அடிக்க துரத்தி விட்டுருக்கான்னு சொல்லி போயிட்டான். உனக்கு ஆச்சு கேட்குறான். எனக்கு வந்து முதலாளி அடுத்த வாரம் வர சொல்லிருக்காரு, உனக்கும் அடுத்த வாரம் தானே, என்ன பண்ணுறது, வழி கிடையாது. அவங்களாம் பெரிய மனுஷங்க, 1000 வேலைகள் இருக்கும், நம்ம காரியாகனா நம்ம தான் போகணும். அப்படியா? சரி நீ போய்க்கோ அப்படிங்கிறான். 3வது வாரம் செல்கின்றான். 3வது வாரம் அதே பதில், அடுத்த வாரம். 4வது வாரம் செல்கின்றான். 4வது வாரம் அதே பதில், அடுத்த வாரம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கதை சொல்கிற எனக்கே கோவம் வருது, கேட்குற உங்களுக்கே கோவம் வருது. அப்போ அவனுக்கு கோவம் வருமா வராதா? வரவில்லை. அதான் பிரச்சனை. அவன் என்ன பண்ணுறான், பொறுமை. ஏன்னா வழி கிடையாது. +2 தான் படிச்சிருக்கான், பெரிய கிடையாது. உடனே 10 லட்சம் என்ன வியாபாரம் அது, இதாவது உள்ளுக்குள்ள புந்தா வேலை கிடைக்குமேங்கிற நம்பிக்கை. அப்போ அதுக்கு அடுத்த வாரம் போகிறான். ஒருத்த வாசல் எடுக்கிறார், பார்த்து இந்த குண்டு, என்னவா என்ன இன்னைக்கு வர சொன்னீங்களே, யாரும் வர சொன்னது? பைத்தியம் கொடுத்து உனக்கு? கேட்டை கூப்பிட்றா, கேட்டு கூப்பிட்றா அப்படி கேட்பாங்க. கேட்டில் வாட்ச்மேன் சிரிச்சுட்டு இருக்கான். வாட்ச்மேன் அந்த வெளில பார்த்து அந்த சிரிச்சுட்டு இருக்கான். இவனுக்கே புரியல, என்ன சிரிச்சுட்டு இருக்கான்.
இவர் என்னடா அது முதலாளி திடீர்னு யாருன்னு திட்டுறாரு அப்படின்ட்டு, ஐயா நீங்கள் 4 வாரமாக வந்துட்டுருக்கேன், இன்னி வான்னு சொன்னீங்க. யாரா என்னடா யாரா அவனை உரைச்சோன்னு விளாட்றா நீ, நானும் உரைச்சொல்ல மூளை காய்ட்டு போச்சு உனக்கு, கத்திரிக்கை வந்துட்டாங்க ஊருக்கு, சரித்தான் உருப்படாது, இப்பயே பிடிச்சி வச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டம் திட்ட ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு ஸ்டன் ஆகி கண்ணில் தண்ணி வரமாக ஆயிடுது. நல்ல வேலை கிடைக்கும், ஏதாவது ஒரு போட்டு தருவார் நம்பின்னு உட்காந்துமே, 5 வாரமாக வந்துட்டுருக்கேனே, இப்போவே திடீர்னு யார் ராணின்னு கேட்குறாரு. என்னை மறந்து படுத்தாவிருக்கு, நான் பைத்தியங்கிறாரு. நான் பைத்தியமா இல்லை இவரை பைத்தியமான்னு தெரியலையே ஆண்டவா, என்னடாது அப்படிங்கிறத. அப்போ ஐயா மன்னிச்சுக்க ஐயா, எனக்கு நானே கொஞ்சம் மனநிலையை பாதிக்கப்பட்டுறான்னு எனக்கு பயமாக இருக்கேன், நீங்கள் தப்பாக செய்யாதீங்க, நீங்கள் பெரிய மனுஷன் கோச்சிக்காதீங்க, நான் போகிறேன் ஐயா அப்படின்னு போயிட்டு கேட்டுட்டு போகிறத கைதறி சத்தம் கேட்குறது. பார்த்தா மேலேருந்து முதலாளி கூப்பிட்றான். இது கீழே இருக்குது யார், அவன் முதலாளியும் இவனும் ரெட்டை குழந்தைகள் ஒரே மாதிரி இருக்கான். இந்த லாலா கடையில் லட்டு பிடிச்சான்னாக்க லட்டு 10 லட்டு 1/2 கிலோ வாங்கி பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவன் அப்பா அப்படியே பிடிச்சி வச்சுருக்கான் போல இருக்கு. 2 பேர் அண்ணன் தம்பி கிடையாது, 2 பேர் ரெட்டை குழந்தைகள், ஒரே மாதிரி மூஞ்சி அப்படியே இருக்காங்க, அதே பேச்சு எல்லாம் அப்படியே இருக்குது. அவனுக்கு அப்படி ஷாக் ஆகிடுச்சு. தம்பிங்க, அவர் நான் ரெட்டை குழந்தைகள்ப்பா, ஒன்றா பிறந்தவங்க, அதனால தான் அவருக்கு ஒன்றை தெரியல, நீ திடீர்னு கேட்டு இல்லையா, இப்போ முன்னாடி 4 பேர் வந்தாங்க, அப்போ அவர் கோவத்தில் இருந்தார், நீ வந்ததான் அவர் கோச்சுன்னு பதில் சொல்லிட்டாரு, நீ கோவப்படாத, உனக்கு நீ வேலை போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு எழுதினார். ஹெச்ஆர் லெட்டர் எழுதினார். இந்த லெட்டரை கொண்டு போய் ஆஃபீஸில் ஹெச்ஆர்கிட்ட கொடுப்போ அப்படின்னாரு. சரியானா அந்த இன்னும் லெட்டர் கொஞ்சம் இருந்தார், அவர் இன்னும் திறந்தார். அவர் ஐயா அப்படியாப்பா, சரிப்பா போய்ட்டாப்பா, நல்ல பையன் போய்ட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அமைதியாக பொறுமையாக இருக்க, நீ பரவாயில்ல நல்ல பையனே போய்ட்டா அனுப்பிச்சுட்டாப்ல. வாட்ச்மேன் சொல்கிறாங்க, அவங்க ரெட்டை குழந்தை இல்லையா, ஏன் நீ சிரிச்சா தெரியாது, சரி போய்ட்டா போ அப்படின்னு. அப்புறம் ஹெச்ஆர்ட்ட போகிறான். உடனடியாக அவனுக்கு அலுவலகத்தில் பியூன் வேலை. பியூன் சொன்னால் புரியுமா உங்களுக்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் முதல்ல அந்த காலத்தில் பியூன்வாங்க, அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, இப்போ ஆஃபீஸ் பாய் அப்படிங்கிறாங்க. அது எப்படியோ அவனுக்கு பியூன் வேலை என்னென்ன, காலமாக ஆஃபீஸ் திறந்து விடணும், அவனுக்கு காலம்பு சாயங்காலம் டீ கொடுக்கணும், டேபிளில் தொடச்சி கொடுக்கணும், கேட்குற ஃபைல் எடுத்து கொடுக்கணும், ஃபைல் பண்ணி கொடுக்கணும். இந்த வேலை தான். பரவாயில்ல இல்லை, 10,000 சம்பளம் ஏன் தரான். அதில் தினமும் 1/4 கிலோ ஸ்வீட் உண்டு, வாங்கிட்டு போகலாம். அது அவன் சாமர்த்தியம் புத்தகம் பிழைக்கலாம், இல்லை ஏதோ பண்ணிட்டு போகிறான் அந்த மாதிரி. ஆகையினால பொறுமையாக இருந்தவனுக்கு பொக்கிஷமாக, குபேரப்பட்டினத்தின் பொக்கிஷமாக அந்த கடையில் கம்பெனியில் வேலை கிடைத்தது. கோபப்பட்டனால பிகாம் படித்திருந்தாலும் அந்த பிகாம் படித்தவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. புரிஞ்சவங்களுக்கு. ஆகினால்தான் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, பொறுமை என்பது பொக்கிஷம். அது குபேர பதவியும், அதாவது இந்திர பதவியையும் அளிக்கக்கூடியது. உங்களுக்கு தேவை பொறுமை. கோபமே கூடாது. ஏனென்றால் நீங்கள் போகிறது வேலைக்காக, அவன் முதலாளி 1000 பேருக்கு பதில் சொல்லி ஆகணும். புரிஞ்சவங்களுக்கு. பொறுமையாக இருக்கணும். ரைட். அப்புறம் 3வது இப்போ சொல்லக்கூடியது ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? ஒரு வேண்டுகோள் இருக்குது. அதாவது இன்றைக்கி என்னுடைய 758வது கதை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதுவும் கேட்க முடியாது. குழந்தைகளாக உங்கள்கிட்ட நான் முதல் பணம் கொடுங்கன்னு நான் அதுவும் கேட்கக்கூடாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய எதுவுமே குழந்தைகளுக்கு 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். கதைகள் நீதி கதைகளாக சொல்லிட்டு இருக்கேன். இந்த நீதிகளை நீங்களாம் ஒவ்வொரு கதையும் என்னுடைய சுப்ரதாதா கதைகளில் போய் பார்த்து நீதிகளை புரிஞ்சுட்டு உங்களுக்கு மனசில் திருப்தி இருந்ததுனால், உங்கள் பெற்றோர்களுக்கு திருப்தி இருந்ததுனாக்க 51 ரூபா ஒரு குழந்தை கொடுக்கலாம். அதுலேருந்து எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டை கொடுக்குமாறு தாழ்வுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி முக்கியமான நாள். இந்த கருப்படாக போட்டிருக்கேன்னாக்க, இந்த பகல்காம் நடந்த கொடுமை இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு துக்கத்துக்காகவும், 2வது என் அம்மா இன்றைக்கி இறந்து போய் 6வது மாதம், 1/2 வருஷம்னு சொல்லுவாங்க, 6வது மாதம் இன்றைக்கி நாள். அந்த நினைவு நாளுக்காக வந்து அந்த கதையை சொன்னேன். உங்களுக்கு அந்த பகல்காமியை சேர்த்துக்கிட்டேன், கதையும் சொன்னேன், நீங்கள் எப்படி இருக்கணும் வாழ்வியல்னு சொன்னேன். இப்படி வேண்டுகோளை வச்ச குழந்தைகளே, அப்புறம் உங்கள் அப்பா அம்மா கன்சல்ட் பண்ணி செய்யுங்க. ஓகே, இந்த கூகுள் பே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செஞ்சீங்க. ஓகே, பாய் குழந்தைகளே, பாய்.